அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒருமுறை ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் பயணப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்த பெரிய ஆலமர நிழலில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள். குரு தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வரச் சொன்னார். சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி நடந்தார். அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார். ஏரி கலங்கிவிட்டது. அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கு உபயோகமற்றதாக காட்சியளித்தது. இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும்? இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டான். அத்துடன் தன் குருவிடம் அதை தெரிவித்தார். 1 மணி நேரம் சென்ற பிறகு குரு தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வருமாறு கூறினார். நீர்நிலை அருகே சென்று சீடன் பார்த்தான். 1 மணி நேரம் கழித்து நீர்நிலை அருகே சென்று சீடன் பார்த்தான். இப்போது நீர் தெளிந்திருந்தது. சகதிகள் அனைத்தும் அடியில் சென்று பதிந்திருந்தது. ஒரு பானையின் தண்ணீரை மொண்டு கொண்டு சீடன் குருவிடம் திரும்பினான். ஒரு தண்ணீரை பார்த்தார், சீடனையும் பார்த்தார். பிறகு மெல்லிய குரலில் சொன்னார், தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய்? நான் ஒன்றும் செய்யவில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன். அது தானாகவே சுத்தமாயிற்று. நீ அதை அதன் போக்கிலேயே விட்டாய். அது தானாகவே சுத்தமாயிற்று. அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்ததில்லையா? ஆமாம் சுவாமி என்றான். நம் மனமும் அப்படிப்பட்டதுதான். மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்று செய்ய வேண்டாம். அமைதியாக மனதை அப்படியே கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். சிறிது நேரத்திற்கு பின் அந்த மனது கடவுளின் அருளால் சரியாகிவிடும். நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம். மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம். அது கடவுளின் அற்புத சக்தியால் அமைதியாகிவிடும். நடக்க வேண்டிய எல்லாம் சரியாய் நடக்கும். அது நம்முடைய முயற்சியின்றி நடக்கும். மன அமைதி என்பது இயலாத செயலல்ல, இயலும் செயலே. அதற்கு நம் பங்கு எதுவும் தேவையில்லை, கடவுளின் பங்கு மாத்திரமே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் கலங்கி போய் சஞ்சலப்படுகிறீர்களா? பலவிதமான பிரச்சனைகளினால் நீங்கள் அமைதிந்து தவித்து என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. எனவே எதை குறித்தும் சஞ்சலப்படாதீர்கள், கலக்கமடையாதீர்கள். இந்த வசனங்களின்படி உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். அவர்தான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நீங்கள் சும்மா இருங்கள், அதாவது அமைதியாயிருங்கள் என்ற கருத்தினை தேவன் வலியுறுத்துகிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். ஏசாயா 41:10-13 வரை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எபிரேயர் 31:13 கூறியிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், கலங்காதீர்கள். தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.